தங்கவரதராஜன், அதிமுகவோட கூட்டணி, அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்றத பாஜக தலைமை அண்ணாமலைக்கு உணர்த்தி விட்டதா? அதாவது சகோதரர், அதாவது சொன்னா உண்மைங்க, அண்ணாமலை சொன்னது உண்மை. அதாவது பாஜக தொண்டனுடைய கொள்கை என்ன தெரியும்? பாஜக தொண்டனுக்கு பாஜக கொள்கை ஒரு பாஜக தொண்டன் கடைபிடிக்கிறது என்னவென்று சொன்னா நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இதுதான் எங்களுடைய. இன்னைக்கு எந்த ஒரு தமிழ்நாடும் தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் எங்களுக்கு அண்ணாமலை பிரதிபலிச்சிருக்காங்க. மருத்துவ ராமலிங்கம் சொன்னா இன்னைக்கு அண்ணாமலை வந்ததாக வளர்ச்சி காட்ட ஒரு பிம்பம், மாய பிம்பம் என்று சொல்றாங்க. கடந்த காலங்களில் அண்ணாமலை ஒரு ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கிறார் தலைமை கிட்ட, அந்த தலைமை ஏற்றுக்கொள்ளுது. இப்ப கட்டுப்படுத்துறது அப்படின்றது வேற, கட்டுப்படுத்துறது வேற இல்ல. முழுமையா பேசுவாங்க. அப்புறம் கேளுங்க தேவப்பிரிய, முக்கியமான கருத்து சொல்ல வரேன். அப்ப 95 பல்வேறு பொறுப்புகள் வந்திருக்கு. நான் பல்வேறு மாநில தலைவர் கீழே நான் பணியாற்றுறேன். ரெண்டு மாநில தலைவர் மட்டும் தான் வந்து இறந்துக்கிறாங்க. பாக்கி எல்லாருமே வேற வேற பொறுப்புல இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. நீங்க அவரிடம் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக பாஜக தமிழக வரலாற்றில் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக எழுச்சி என்பது வந்து எந்த தலைவரும் மறுக்க மாட்டாங்க, எந்த நிர்வாகியும் மறுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். மற்றபடி அவர் வந்து தலைமைக்கு நான் கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டார். அங்க என்ன பேசுறாங்க தான் தெரியும். கட்சி முக்கியம் என்பது முக்கியம், மக்கள் முக்கியம், கட்சி முக்கியம் அப்படின்னு ஒரு தரா சொல்றாரு. அதனால இவர் வந்து டெப்டேஷன் வந்தாரு அப்படின்னு சொல்லி மதுக்கூர் ராமலிங்கம், நீ கம்யூனிஸ்ட் கட்சி காணா போயிடுச்சு நாடு முழுவதும், இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் காணா போயிடுச்சு. அவர் வந்து எங்களை பார்த்து பேச வேண்டியதில்லை. இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகுதான் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நாங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 எம்பிக்கள். நான் என்ன கேக்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்க, இன்னைக்கு யாரோட தெய்வால் வெற்றி பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டுல காணா போயிட்டீங்களா? இல்ல திரிபுராவில வந்து எங்களுக்கு அவர் நேரடி போட்டி, எங்களுக்கு கோட்டை என்று சொன்னாரு. எங்க கொண்டு உட்கார வச்சிருக்கோங்கள, உங்களை நீங்க எதிர்க்க முடியுதா? நாங்க ஆளுங்கட்சி, நீ மேற்கொண்ட கோட்டை உங்களுக்கு. இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி யாரு? இன்னைக்கு நீ எங்க இருக்கீங்க? அதுதாங்க, அந்த இடத்துல போயிடுங்க. நீ மதிப்புராமலிங்க நீ பேசுற அமைதியா இருந்த. அதனால உங்களுக்கு நேரடி போட்டின்னு சொன்னா மேற்கொண்டு ஆட்சி அமைக்க போறாங்க, பொறுத்து பாருங்க, ஆட்சி அமைக்க போறோம். இப்ப கோட்டையில என்னாச்சு? ஒட்டப்பட்டமா இல்லையா? இப்ப நீங்க 3 தான் இருக்கு மொத்த எம்பி. இந்திய கம்யூனிஸ்ட் வந்து எங்களை பத்தி பேச இந்திய கம்யூனிஸ்ட் வந்து தேசிய அங்கீகாரத்தை இழந்துச்சு. நீங்க இன்னும் ஒரு 2 வருஷத்துல நீங்க தேசிய அங்கீகாரத்தை தலைப்புக்கு வந்துருங்க. அவர் மேல தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம், கட்சிக்கு தலைப்புக்கு வந்துருங்க. நீங்க அண்ணாமலையை பத்தி பேசுங்க முதல்ல. தங்கவரதராஜன், இப்ப அண்ணாமலை வந்த பிறகு பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஃபார்முலா, சக்சஸ் ஃபார்முலா, இறுதி வெற்றி இலக்கை அடையும் அப்படின்ற நம்பிக்கை இருந்திருந்தா இன்னைக்கு அதிமுகவை தேடி போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அழைத்துக்கு பேச வேண்டிய கட்டாயமே ஏற்பட்டிருக்காதே பாஜகவுக்கு? நீங்க கேட்கலாம், நீங்க திமுக பெரிய கட்சியா? ஆமா, பெரிய கட்சி. 1967 இருந்து இருக்குதா? இருக்குது. 1967 இருந்து அப்படி பெரிய கட்சியா இருக்கிற திமுகவுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது. அவர் வந்து தனியாக எங்கேயாவது தேர்வு செய்த வரலாறு உண்டா? அப்ப இன்னைக்கு ஒரு அப்படி என்று சொன்னால் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி தேவை என்பது யதார்த்தம். மக்களுடைய எண்ணங்கள் யதார்த்தம். அந்த அடிப்படையில் பலவீனமா இருக்காங்க, ஒரு பலமா வேண்டும் அப்படின்னு அமித்ஷாவுடைய அழைப்பு காட்டுது. 2 விஷயம் சார் நாங்க சொல்லிட்டோம்ல தெளிவா. அதாவது எல்லா திமுக வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாரும் தேவை, அவ்வளவுதான். திமுக வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாரும் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணும் சொன்னால் எல்லாரும் தேவை என்ற இடத்துல தான் இருக்கிறமே தவிர இதுல இவர் பெரியவர் சிறியவர் என்ற இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு மக்களுடைய எண்ணங்கள் திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதுக்கு என்ன, அதை நோக்கிதான் நாங்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். அது சில கட்சிகள் முன்னெடுப்பு எடுத்திருக்குது. எல்லாருக்கும் இப்ப வெளிப்படையாக நாங்கள் பேச முடியாது. சரி.